In the church, we always want to have a prophetic word. சபையிலே நாம் எப்பொழுதுமே ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை எதிர்பார்க்கிறோம், கொடுக்க விரும்புகிறோம். The meaning of prophetic word is a word not predicting the future, but a word according to the need of the people at this time. தீர்க்கதரிசன வார்த்தை என்று சொல்லும் பொழுது எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய காரியத்தை கணித்து கூறுவதல்ல, இப்பொழுது ஜனங்களுக்கு எது தேவையோ அவளை தேவை கேட்டாற்போல் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. In every church, every CFC church, that's what we need. ஒவ்வொரு CFC சபையிலேயும் இதுதான் நம்முடைய தேவையாக இருக்கிறது. And no man can know the need of the people. எந்த ஒரு மனிதனும் மக்களுடைய தேவை அறிய முடியாது. Only God knows. தேவன் மட்டுமே அறிந்தவராக இருக்கிறார். And that is why everyone who speaks God's word, whether 5 minutes or 45 minutes, must seek God to receive a word from him. ஆகவே தான் 5 நிமிடம் பேசினாலும் 45 நிமிடம் பேசினாலும் தேவனுடைய வார்த்தையை பேசுகிற ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசன வார்த்தைக்காக தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். And the Bible says that every believer must seek for the gift of prophecy. ஒவ்வொரு விசுவாசியும் தீர்க்கதரிசன வரத்தை நாட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 1 Corinthians and chapter 12. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் verse 31. 31ஆம் வசனம். Earnestly desire the greater gifts, and I will show you a more excellent way. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். There are many gifts and we can wonder what are the best gifts. அநேக வரங்கள் உண்டு. மிகவும் சிறந்த வரங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் ஆச்சரியமாக இருக்கலாம். Many people think the best gift is healing or miracles. குணமாக்குதல் அல்லது அற்புதம் செய்கிற வரம் தான் சிறந்த வரம் என்று அநேகர் எண்ணுகிறார்கள். That is our human understanding. இது நம்முடைய மனுஷிக அறிவு. The Bible says don't lean upon your understanding because you'll go astray. உடைய சுய புத்தியின் மேல் சாய வேண்டாம், ஏனென்றால் நீ வழி விலகி போய்விடுவாய் என்று வேதம் சொல்கிறது. Our country, there are so many people who use their own understanding to find salvation and forgiveness of sins. நம்முடைய நாட்டை பொறுத்தவரை ரட்சிப்புக்கும் பாவ மன்னிப்புக்கும் தங்களுடைய மூளையை பயன்படுத்தி பலவித வழிகளை கையாளுகிறார்கள். Some burn candles, some dip in rivers, some go on pilgrimages. சிலர் மெழுகுவர்த்தி ஏற்கிறார்கள், சிலர் ஆற்றிலே மூழ்கிறார்கள், சிலர் புனித யாத்திரை செல்கிறார்கள். But we know that's not the way. ஆனால் அது வழி அல்ல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that we receive forgiveness by simple faith that Jesus died for our sins. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்ற ஒரு எளிய விசுவாசத்தின் மூலமாக நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். No human being could have thought of that. எந்த ஒரு மனுஷனும் இவ்வித வழியை கண்டுபிடித்திருக்க முடியாது. So in everything we must remember our human way of thinking is wrong. ஆகவே ஒவ்வொரு காரியத்திலேயும் மனுஷிக விதத்திலே நாம் சிந்திக்கிற சிந்தனை தவறாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். So the best gifts are not healing and miracles. ஆகவே சிறந்த வரங்கள் என்பது அற்புதங்கள் செய்யும் வரம் அல்ல, குணமாக்கும் வரம் அல்ல. And he tells us later on what the best gifts are. மேன்மையான வரங்கள் என்ன என்பதை பின்னர் அவர் சொல்கிறார். But before that he tells us in chapter 13 that whatever gift you exercise, you must exercise it in love. ஆனால் அதற்கு முன்பதாக 13ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், எந்த வரத்தை நீங்கள் பயன்படுத்தினாலும் அதை அன்பினாலே நீங்கள் பயன்படுத்த வேண்டும். That is the more excellent way mentioned in verse 31 of chapter 12. இதுதான் 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 31ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிப்பேன். There is a wrong way to exercise the gifts. வரங்களை பயன்படுத்துவதற்கு தவறான வழிகளும் உண்டு. The wrong way is to seek my own honor. தவறான வழி என்னவென்றால் என்னுடைய சொந்த கனத்தை தேடுவது. To show people what a great person I am. நான் எவ்வளவு பெரிய ஆள் பார்த்தீர்களா என்று சொல்லி மக்களை கவர்ந்து இழுக்கும்படியாக சிலர் பயன்படுத்துகிறார்கள். That is the way of the devil. இது பிசாசுனுடைய வழி. Anybody who seeks honor for himself in the church is an instrument of Satan. சபையிலே யாரெல்லாம் தங்களுடைய ஊழியத்தின் நிமித்தமாய் கனத்தை தேடுகிறார்களோ அவர்கள் பிசாசுனுடைய கருவியாய் இருக்கிறார்கள். If you are seeking glory for yourself in any way, எந்த ஒரு விதத்திலாகிலும் உங்களுக்கென்று ஒரு மகிமையும் கனத்தையும் தேடுவீர்களானால்,
You are an agent of Satan in the church. சபையிலே நீங்கள் சாத்தானுடைய ஏஜென்ட்டாக இருக்கிறீர்கள். Because it's the devil who seeks his own honor. ஏனென்றால் சாத்தான் மட்டுமே தன்னுடைய சொந்த கனத்தை தேடுகிறவனாய் இருக்கிறான். Jesus came to wash people's feet. இயேசு ஜனங்களுடைய பாதங்களை கழுவும்படியாய் வந்தார். That is the spirit that everybody in CFC must have. CFCல இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இவ்விதமான ஒரு ஆவிதான் தேவைப்படுகிறது. A great desire to serve other people and wash their feet. மற்றவர்களுக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும், மற்றவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்பதற்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாஞ்சை. And the more senior you become, the better you must be a feet washer. எந்த அளவுக்கு நீங்கள் முதிர்ச்சி அடைகிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் பெரியவர்களாகிறீர்களோ, அந்த அளவுக்கு அதிகமாய் நீங்கள் கால்களை கழுவக்கூடியவர்களாய் மாற வேண்டும். That must be your longing. இதுவே உங்களுடைய வாஞ்சையா இருக்க வேண்டும். And that is an expression of love. இதுதான் அன்பின் வெளிப்பாடு. Feet washer means when you see dirt in somebody's feet, you want to wash it, not criticize it. ஒருவருடைய கால்களிலே அழுக்கை பார்க்கும் பொழுது அதை குறித்து குறை சொல்லாதபடிக்கு அதை கழுவுவதுதான் பாதங்களை கழுவுகிற வேலை. That comes out of love. இது அன்பின் அடிப்படையிலே வருகிறது. See how a mother will do anything for its little child to keep that child clean. தன்னுடைய குழந்தை சுத்தமாவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு தாயை போல. That is the type of love we need to find in every brother and sister in the church. சபையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனிடத்திலும் சகோதரியிடத்திலும் இப்படிப்பட்ட ஒரு ஆவியை தான் நாம் பார்க்க வேண்டும். If you don't have that, you must ask God to give you that. இப்படிப்பட்ட ஆவி உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் ஆண்டவரே தாரும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். And that is what chapter 13 is about. இதுதான் 13ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. And he says there are so many wonderful things there in the Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையில எவ்வளவு அற்புதமான காரியங்கள் காணப்படுகிறது. Chapter 13 verse 13. 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 1 கொரிந்தியர். Faith, hope, love. நம்பிக்கை, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. Now in most preaching today they say faith is the greatest thing. இன்றைக்கு காணப்படுகிற கிறிஸ்தவ வட்டாரத்திலே அதிகமான பிரசங்கத்திலே விசுவாசம் தான் பெரியது என்று சொல்கிறார்கள். They say you must have faith, you must have faith. God will do this for you, he'll do that for you. உனக்கு விசுவாசம் இருக்க வேண்டும், உனக்கு விசுவாசம் இருக்க வேண்டும், தேவன் உனக்காக இதை செய்வார், அதை செய்வார். But the Holy Spirit compares faith with love, and in this verse he says love is the greatest thing. பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தையும் அன்பையும் ஒன்றுபடுத்தி காண்பித்து இங்கே அன்புதான் பெரியது என்று சொல்லி அவர் சொல்கிறார். So if you don't want to be deceived in today's world, இன்றைய உலகத்திலே நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் remember 1 Corinthians 13:13. 1 கொரிந்தியர் 13:13 நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். It's easy to remember. இதை நினைவிலே வைத்துக் கொள்வது எளிது. They say 13 is a bad number in the world. உலகத்திலே 13 என்று சொன்னால் துரதிர்ஷ்டமான நம்பர் என்று சொல்கிறார், எண் என்று சொல்கிறார். 1 Corinthians 13:13 is a very good verse. ஆனால் நம்மை பொறுத்தவரை 1 கொரிந்தியர் 13:13 என்பது மிகவும் நேர்த்தியான நல்ல வசனம். When you compare faith and love, love is the greatest thing. விசுவாசத்தையும் அன்பையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அன்புதான் மேன்மையானது. You show me a brother who's got a lot of faith and a brother who's got a lot of love, I'll choose the brother who's got a lot of love. ஒரு சகோதரன் விசுவாசத்தில் நிறைந்தவராக இருக்கிறார் என்று சொல்கிறீர்கள், இன்னொரு சகோதரன் அன்பினாலே நிறைந்தவராக இருக்கிறார் என்று சொல்கிறீர்கள், நான் அன்பினால் நிறைந்தவரையே தெரிவு செய்வேன். That brother will bless the church more. அந்த சகோதரன் தான் சபை அதிகமாக ஆசீர்வதிப்பார். It doesn't matter if you don't have too much faith. அவருக்கு அந்த அளவுக்கு அதிகமாக விசுவாசம் இல்லை என்றாலும் பரவாயில்லை. We must have faith for God's promises. நமக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களிலே நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். But I'm talking about faith for supernatural things. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யக்கூடிய அந்த விசுவாசத்தை குறித்து நான் பேசுகிறேன். Not everybody has. அந்த விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லை. Love is greater than all that. அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் அன்பே பெரியது. And so it says in chapter 14. ஆகவே 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். We must pursue after this love. இந்த அன்பை நாட வேண்டும். Everybody here. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும். You know, when I read a verse which says pursue after love, அன்பை நாடுங்கள் என்ற ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது I get a picture in my mind. என்னுடைய மனதிலே ஒரு கற்பனை இப்படி தோன்றுகிறது. It's late at night. இரவு அதிக காலதாமதமாகிவிட்டது. I'm going to the bus stop to catch my bus to go home. இப்பொழுது எப்படியாவது இந்த பஸ்ஸை பிடித்து தான் என்னுடைய வீட்டுக்கு போக வேண்டும். And the last bus. அதுதான் கடைசி பஸ். And it has already left the bus stand. ஏற்கனவே அது பேருந்து நிறுத்தத்திலிருந்து புறப்பட்டு விட்டது. It just started. இப்பொழுதுதான் அது புறப்பட்டு விட்டது. What will I do? நான் என்ன செய்வேன்? Even if I'm an old man, I'll run. நான் வயதானவனா இருந்தாலும் கூட அந்த பஸ்ஸை பிடிக்கும்படியாக ஓடுவேன். That is how we must pursue after love. எப்படித்தான் நாம் அன்பை நாட வேண்டும், நாடி ஓட வேண்டும். How many of you are pursuing after love like that? இது போன்று எத்தனை பேர் அன்பை தேடி ஓடுகிறீர்கள்? That is the last bus is going, I have to run and catch it. இதுதான் கடைசி பேருந்து புறப்பட்டு விட்டது, ஓடி போய் எப்படியாவது பிடிக்க வேண்டும். Take that verse seriously, my dear brothers and sisters. என் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நீங்கள் கருத்தாய் எடுத்துக்கொள்ளுங்கள். Pursue after love. அன்பை நாடுங்கள். Then you அப்பொழுது must earnestly desire for gifts to serve others. மற்றவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யும்படியாக, ஊழியம் செய்யும்படியாக நீங்கள் வரங்களை விரும்ப வேண்டும்.
You know, we all know the meaning of gift. வரம் என்பதனுடைய அர்த்தத்தை நாம் எல்லாரும் We அறிந்திருக்கிறோம். know what birthday gift is, wedding gift is. பிறந்த நாள் வெகுமதி என்றால் என்ன, அல்லது திருமண நாளுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி என்றால் என்ன என்பதை அறிந்திருக்கிறோம். Always gift is for somebody else. எப்பொழுதுமே வரம் என்பது மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியம். Have you ever given a gift to yourself? எப்பொழுதாவது உங்களுக்கு நீங்களே ஒரு வெகுமதியை கொடுத்து கொண்டீர்களா? No. இல்லை. Wedding gift is for somebody else. திருமண நாளின் ஒரு gift என்று சொன்னால் அது வேறு ஒருவருக்கு. Birthday gift is for somebody else. பிறந்த நாள் gift என்று சொன்னால் அது வேறு ஒருவருக்கு. Always gift is for others. எப்பொழுதுமே வரம் அல்லது வெகுமதி என்று சொன்னால் அது மற்றவர்களுக்கு தான். I've never heard anybody say I gave a gift to myself. யாருமே எனக்கு நானே திருமண நாள் என்று ஏதோ ஒரு நாள் என்று எனக்கு வெகுமதி கொடுத்து கொண்டேன் என்று சொல்வதை கேள்விப்பட்டதே இல்லை. So simple. மிகவும் எளியது. That when you seek for a spiritual gift, ஒரு ஆவிக்குரிய வரத்தை நீங்கள் நாடும் பொழுது, for whom is it? யாருக்காக அந்த வரம்? It is not for you to get honor. உங்களுக்கென்று கனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த வரம் அல்ல. No, it is to bless other people. மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக. You give a wedding gift to somebody you love because you love that person, and that's why you spend a lot of money to get a gift. நீங்கள் நேசிக்கிற ஒருவருக்கு திருமண நாளில் அன்று ஒரு gift கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். நீங்கள் அந்த அளவாய் அவரை நேசிக்கிறபடினாலே அவருக்கு நீங்கள் gift-ஐ கொடுக்கிறீர்கள். So the love comes first. ஆகவே முதலாவது வருவது அன்பு. Why is it for some people's wedding you buy only something worth 50 rupees? ஏன் சிலருடைய திருமணத்திற்கென்று நீங்கள் 50 ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருளை மட்டும் வாங்குகிறீர்கள்? And somebody else's wedding gift you give a gift of 500 rupees. ஆனால் சிலருடைய திருமண நாளின்று 500 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு வெகுமதியை கொடுக்கிறீர்கள். You love the other person more. ஏனென்றால் நீங்கள் அந்த நபரை அதிகமாய் நேசிக்கிறீர்கள். The first person is just some not so well known person, so you have to give some gift. முதல் நபர் அவ்வளவு அறிமுகமானவர் அல்ல, ஏதோ ஒரு gift-ஐ கொடுக்க வேண்டும். But the other one is maybe your son or somebody you love very much. அல்லது இரண்டாவது நான் சொன்ன நபர் நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒருவராய் இருக்கலாம், உங்களுடைய சொந்த மகனாய் இருக்கலாம். Then you will give an expensive gift. அப்பொழுது நீங்கள் வெளியேறப்பட்ட ஒரு வரத்தை வாங்கி கொடுப்பீர்கள். So the more we love, the more we want to give a good gift to other people. ஆகவே எந்த அளவுக்கு அதிகமாக நாம் ஒருவரை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு வெகுமதியை நாம் கொடுக்க விரும்புகிறோம். Many years ago the Lord told me, அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தர் எனக்கு சொன்னார், if you have love in your heart for the people you are speaking to, நீங்கள் யாரிடத்திலே பேசுகிறீர்களோ அவர்கள் மீது உங்களுக்கு அன்பு இருந்தால், and you got my word in your heart, என்னுடைய வார்த்தை உன்னுடைய உள்ளத்திலே இருந்தால், I will always give you a word when you stand in the pulpit. நீ மேடையிலே நிற்கும் பொழுது எப்பொழுதுமே மக்களுக்கு பேசுவதற்கு உனக்கு ஒரு வார்த்தையை தருவேன் என்று And I சொன்னார். have proved that for nearly 40 years. 40 ஆண்டுகளாக இதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் நிரூபித்திருக்கிறேன். I only have to make sure that I love everybody I speak to. நான் யாரிடத்தெல்லாம் பேசுகிறேனோ அவளெல்லாம் நான் நேசிக்கிறேன் என்பதை மாத்திரம் நான் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். And I must make sure that the word of God is in my heart. அதே நேரத்தில் என்னுடைய உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது என்பதையும் நிச்சயப்படுத்திக் கொள்ள If வேண்டும். I've got the word of God in my heart but I don't have love for people, உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, மக்கள் மீது தேவனுடைய அன்பு இல்லையானால், then I can preach from my head, it will not be from God. அப்பொழுது என்னுடைய தலையிலிருந்து நான் பிரசங்கிப்பேனே அல்லாமல் அந்த பிரசங்கம் தேவனிடத்திலிருந்து வராது. So whenever I seek to speak to people, I want to make sure I love them. ஆகவே எப்பொழுதெல்லாம் நான் மக்களிடத்திலே பேசுகிறேனோ முதலாவது நான் நிச்சயப்படுத்திக் கொள்கிற காரியம் நான் அவர்களை நேசிக்கிறேனா என்று. And then it says pursue love and then seek for gifts to give to other people. அன்பை நாடுங்கள், அதற்கு பிறகு மக்களுக்கு வரத்தை கொடுப்பதற்கு ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு தேடுங்கள். Every elder brother must pursue after love. ஒவ்வொரு மூத்த சகோதரன் மூப்பரும் அன்பை நாட வேண்டும். Every brother who stands up to share anything must have love in his heart. யாரெல்லாம் எழுந்து நின்று வார்த்தையை பிரசங்கிக்கிறார்களோ அவர்கள் முதலாவது உள்ளத்திலே அன்பை கொண்டிருக்க வேண்டும். And not only the brothers who speak in the pulpit, not only those மேடையிலே நின்று பிரசங்கிக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, even you are a sister, somebody comes to visit your home, நீங்கள் ஒரு சகோதரியா இருக்கலாம், உங்களுடைய வீடை சந்திப்பதற்கு யாராவது வரலாம். Why don't you seek God for a gift to bless that person who came to your home? உங்களுடைய வீட்டிற்கு வந்த அந்த நபரை ஆசீர்வதிப்பதற்கு ஏன் தேவனிடத்திலே நீங்கள் ஒரு வரத்தை கேட்கக்கூடாது? See, in the world, when somebody comes to visit a home, they spend their time gossiping, speaking evil of everybody. உலகத்தார் விருந்தாளி வீட்டுக்கு செல்லும் பொழுது அவர்கள் பலரையும் பற்றி பேசுகிறார்கள், புறங்கூறுகிறார்கள், அதை பற்றியும் இதை பற்றியும் பேசி காலத்தை நேர வீணடிக்கிறார்கள். We don't want to do that. நாம் அப்படி செய்ய விரும்பவில்லை. We want to bless the people who come to our house. நம்முடைய வீட்டிற்கு வருகிறவர்களை நாம் ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். If you want to bless them, you must love them first. அவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் முதலாவது அவர்களை நேசிக்க வேண்டும். You must say, Lord, ஆண்டவரே, this person may come to my house only 5 minutes. இந்த வருகிற விருந்தாளி அல்லது நபர் 5 நிமிடமே என்னுடைய வீட்டில் இருக்க போகிறார். Don't let me send him away from my house
polluting his mind with all types of rubbish. எல்லா விதமான குப்பையினாலே அவருடைய மனதை கரைப்படுத்தி நான் அனுப்ப வேண்டாம் ஆண்டவரே. But let me give a gift to this person, a word from heaven. ஆண்டவரே இவருக்கு நான் நல்ல ஒரு வெகுமதியை கொடுக்கட்டும். பரத்திலிருந்து ஆண்டவரே பெற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கட்டும். A gift. ஒரு வெகுமதி. And that is called prophecy. அதுதான் தீர்க்கதரிசனம். So what is the best gift? ஆகவே சிறந்த வரம் என்ன? 1 Corinthians 14 verse 1. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Desire earnestly spiritual gifts, ஞான வரங்களை விரும்புங்கள், but especially that you may prophesy. விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள். Everybody, ஒவ்வொருவரும், not only the preacher, பிரசங்கியார் மட்டுமல்ல, even you young girls sitting here, இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய வாலிப சகோதரிகளே, you know what you தங்கைமார்களே, must do? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? You must love all those other young girls whom you know. உங்களுக்கு தெரிந்த எல்லா இளைய சகோதரிகளையும் நீங்கள் அன்பு கூற வேண்டும். In the church, in your school, in your college, anywhere. சபையானாலும் சரி, பள்ளியானாலும் சரி, கல்லூரியானாலும் சரி. Say, Lord, please give me a word in my mouth just to encourage or bless them. Maybe just 1 minute. ஆண்டவரே என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவரே ஒரு வார்த்தையை அவரை உற்சாகப்படுத்த முடிக்க தாரும் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் நான் பேசினாலும் அவரை உற்சாகப்படுத்தட்டும் ஆண்டவரே. It says in 1 Corinthians and 14 and verse 31, everybody can prophesy. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லலாம். Every brother, sister, young sister in the church can prophesy. ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும், ஒவ்வொரு வாலிப தம்பியும் வாலிப தங்கையும் தீர்க்கதரிசனம் சொல்லலாம். And if you don't get a chance to prophesy in the church, you prophesy at home. சபையிலே தீர்க்கதரிசனம் சொல்ல சமயம் இல்லை என்று சொன்னால், தருணம் இல்லை என்று சொன்னால், வீட்டிலே தீர்க்கதரிசனம் சொல்லுங்கள். Not everybody can prophesy in the church because there are so many people in a church. சபையிலே பலர் இருக்கிறபடினால எல்லாருக்கும் தீர்க்கதரிசனம் சொல்வதற்கு தருணம் இல்லை. But when people come to your home, ஆனால் உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது, or you go to somebody's home, அல்லது நீங்கள் வேறு யாராவது ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது, or you meet somebody in the school, அல்லது பள்ளியிலே நீங்கள் ஒருவரை or சந்திக்கிறீர்கள், in your place of work, அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே யாராவது ஒருவரை பார்க்கிறீர்கள். the world is full of discouraged, defeated people. இந்த உலகமானது தோற்கடிக்கப்பட்ட அதிரியப்பட்ட மக்களாலே நிறைந்திருக்கிறது. God has put you as a light there. அங்கே தேவன் உங்களை ஒரு ஒளியாக தீபமாக வைத்திருக்கிறார். You know what that light is? அந்த தீபம் என்ன தெரியுமா? What did Jesus mean when you are to be a light of the world? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? First of all, our life. முதலாவது நம்முடைய வாழ்க்கை. Our life is our light. நம்முடைய வாழ்க்கையே ஒளியாய் இருக்கிறது. Let your light so shine before men they may see your good works and glorify your Father. உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரத்தில் இருக்கக்கூடிய பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கட்டும். But the Bible speaks of another light also. ஆனால் வேதம் இன்னொரு ஒளியையும் குறித்து பேசுகிறது. See 2 Peter chapter 1. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். 2 Peter 1. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். It says here about 2 Peter chapter 1 and verse 19. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். That the word of prophecy is like a light shining in a dark place. இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போல தீர்க்கதரிசன வார்த்தை இருக்கிறது என்று வாசிக்கிறோம். When you give a prophetic word to somebody, நீங்கள் ஒருவருக்கு தீர்க்கதரிசன வசனத்தை வார்த்தையை சொல்லும் பொழுது, what does that mean? அது என்ன பொருள்? A word that will exactly meet that person's need. அந்த நபருடைய தேவை அப்படியே சந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தை. What is the mark of a good doctor? நல்ல மருத்துவருடைய அடையாளம் என்ன? They can give you the absolutely right medicine for your need. உங்களுடைய தேவைக்கேற்றாற்போல் சரியான மாத்திரை, சரியான மருந்தை கொடுக்கக்கூடியவர் தான் சிறந்த வைத்தியர். Another patient comes, the doctor gives another medicine for that need. இன்னொரு நோயாளி வருகிறார், அவருடைய தேவைக்கேற்றாற்போல் வேறொரு மருந்தை இந்த டாக்டர் கொடுக்கிறார். A third person comes, another medicine. மூன்றாவது நோயாளி வருகிறார், வேறொரு மாத்திரையை கொடுக்கிறார். Because they've got different sicknesses. ஏனால் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வியாதி இருக்கிறது. And it's a wonderful thing when we are in touch with God that we can have the right word even for 1 minute to give to people whom we meet. தேவனோடு கூட நீங்கள் தொடர்புடையவர்களாக இருந்தால், உங்களிடத்தில் வருகிறவர்களுக்கு ஒரு நிமிஷமா இருந்தாலும் கூட சரியான வார்த்தையை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து விடுவீர்கள். We are coming to the end of time and we can't be just depend on 2-3 preachers. All of us must learn to prophesy. நாம் கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். ஆகவே 2-3 பிரசங்கியாரை மட்டுமே நாம் சார்ந்திருக்க முடியாது. எல்லாருமே தீர்க்கதரிசனம் சொல்லுவர்களாக இருக்க வேண்டும். We want in CFC all brothers and sisters to earnestly desire to prophesy from CFC now on. சபையிலே எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் இப்பொழுதிலிருந்து தீர்க்கதரிசன வரத்தை விரும்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I'm not talking about preaching in the meeting. நான் சபையிலே கூட்டங்களிலே பிரசங்கிப்பதை குறித்து சொல்லவில்லை. I'm talking about 1 minute words of encouragement that you give to your friends and others whom you meet in school, college, hospital, anywhere. நீங்கள் கல்லூரியிலேயாவது பள்ளியிலேயாவது ஆஸ்பத்திரியிலேயாவது எங்கு யாரை சந்தித்தாலும் அவர்களுக்கென்று சொல்லக்கூடிய ஒரு நிமிஷ தீர்க்கதரிசன வார்த்தை.
When you see somebody in need and you say, Lord, please give me a word for that person. தேவையில் இருக்கிற ஒரு நபரை நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆண்டவரே இவருடைய தேவையை சந்திக்கும்படியாக எனக்கு ஒரு வார்த்தையை தாரும் என்று கேட்கிறீர்கள். I tell you from my 40 years experience. என்னுடைய 40 ஆண்டுகள் அனுபவத்திலே சொல்கிறேன். If you love people, நீங்கள் ஜனங்களை நேசிப்பீர்களானால், study God's word, தேவனுடைய வார்த்தையை ஆழமாய் படிப்பீர்களானால், whoever you are, நீங்கள் யாராய் இருந்தாலும் God will give you a word for your friends. உங்களுடைய நண்பர்களுக்கு என்று தேவன் ஏற்ற வார்த்தையை கொடுப்பார். He'll give you a word for your enemies also. உங்களுடைய சத்துருக்களுக்கும் கூட உங்கள் மூலமாய் ஒரு வார்த்தையை கொடுப்பார். You know what is the best thing you can do for your enemy? உங்களுடைய சத்துருவுக்கு விரோதிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சிறந்த காரியம் என்ன தெரியுமா? Give him a word from God. தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தையை கொடுங்கள். Not a word of judgment. நியாய தீர்ப்பின் வார்த்தை அல்ல. Leave all the judgment to God. That is not our business. நியாய தீர்ப்பின் காரியங்கள் எல்லாம் தேவனிடத்திலே விட்டு விடுங்கள், அது நம்முடைய வேலை அல்ல. The Bible says never take revenge because revenge belongs to God. ஒரு காலம் நீங்கள் பழி வாங்க வேண்டாம், பழி வாங்குவது கர்த்தருக்குரியது என்று வேதம் சொல்கிறது. Worship also belongs to God. ஆராதனையும் தேவனுக்கே உரியது. We must not get people to worship us. நம்மை ஆராதிக்கும்படியாக ஜனங்களிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள கூடாது. Worship belongs to God. ஏனென்றால் ஆராதனை தேவனுக்கு சொந்தம். In the same way, அதே போல vengeance belongs to God, not to us. பழி வாங்குதலும் தேவனுக்கு சொந்தமானது, நமக்கு சொந்தமானதல்ல. If you take revenge on somebody, that is exactly like receiving worship. நீங்கள் யார் மீதாவது பழி வாங்குவீர்களானால் அது ஆராதனை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஒப்பாகவே இருக்கிறது. Because two things belong to God, worship and vengeance. இரண்டு காரியங்கள் தேவனுக்கு சொந்தமானது, ஒன்று பழி வாங்குதல், இன்னொன்று ஆராதனை. We must not touch them. நாம் ஒரு காலம் அதை தொடக்கூடாது. So we got to bless our enemies. நம்முடைய சத்துருக்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். And give them a loving word from God. பெற்றுக்கொண்டு ஒரு அன்பான வார்த்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். Somebody curses you, bless them with a word from God. யாராவது உங்களை சபித்தால் அவர்களை நீங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே ஆசீர்வதியுங்கள். That man is in darkness. அந்த மனிதன் இருளிலே இருக்கிறான். You be a light. நீங்கள் ஒரு வெளிச்சமாய் இருங்கள். Don't become darkness yourself. நீங்களாகவே இருளாக மாறிவிட வேண்டாம். So this is what I mean by earnestly desire to prophesy. ஆகவே விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்லும் பொழுது இதைத்தான் நான் சொல்கிறேன். And I hope all of you will really take this word seriously. நீங்கள் எல்லாரும் இந்த வார்த்தையை கருத்தாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். Take it as a word from God. இதுவே தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தையாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். Lord, I want my heart to be filled with love for all the people I meet. ஆண்டவரே, நான் சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் எனக்கு என்னுடைய உள்ளமானது அன்பினாலே நிறைந்திருக்க வேண்டும். I want to have a word according to their need wherever I go. ஆண்டவரே, நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ அங்கு சந்திக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்றாற் போல வார்த்தை எனக்கு தாரும். And I want to get rid of all the useless words from my mouth. என்னுடைய வாயிலிருந்து கர்த்தாவே பிரயோஜனமற்ற வார்த்தைகள் எல்லாம் நான் நீக்கிப்பட விரும்புகிறேன். Let me show you Jeremiah 15, another verse the Lord gave me. தேவன் எனக்கு கொடுத்த இன்னொரு வார்த்தை எரேமியாவில் இருக்கிறது 15ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். That is a word for you also. If you don't know this verse, please remember it. இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் இப்பொழுதிலிருந்து நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். And I'm not speaking to preachers. In our church we want everybody to prophesy. நம்முடைய சபையில் உள்ள பிரசங்கியாளர்களுக்கு மட்டும் சொல்லவில்லை, நம்முடைய சபையில் இருக்க ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். Very few people have the gift to stand in a pulpit and speak, prophesy for a long time. அநேக நேரம், நீண்ட நேரம் தீர்க்கதரிசன வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு ஒரு சிலருக்கு மட்டுமே வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The Bible says you must prophesy according to the proportion of your faith. உன்னுடைய விசுவாச அளவிற்கேற்றாற்போல் நீ தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. That's what it says in Romans 12. இதைத்தான் நாம் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். God can give some people ability to speak for 1 hour. அதனுடைய பொருள் என்னவென்றால் சிலர் 1 மணி நேரம் பேசுவதற்கு தேவன் திறமையை கொடுக்கிறார். Some people only 20 minutes. அல்லது சிலருக்கு 20 நிமிடம் பகிர்ந்து கொள்வதற்கு, some people 5 minutes. சிலர் 5 நிமிடம் பகிர்ந்து கொள்வதற்கு. But I think all of us can speak at least for 1 minute. ஆனா நாம் எல்லாரும் குறைந்தபட்சம் 1 நிமிடம் பேச முடியும். Not in the church. சபையில என்று அல்ல, but at home, குடும்பத்திலே, in our place of work, நாம் வேலை செய்கிற ஸ்தலத்திலே, words that will encourage others, மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தை, words that will challenge them to think about God, தேவனை குறித்து சிந்திக்கும்படியாக மற்றவர்களை சவாலிடும் வார்த்தை. I want all of you to really seek for this. நீங்கள் எல்லாரும் உண்மையாக இதை தேடும்படியாக நான் விரும்புகிறேன். So here is a word, Jeremiah 15 and verse 19. எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Jeremiah 15 verse 19. எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Please remember this verse, all of you. எல்லாரும் இந்த வார்த்தையை தயவு செய்து நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். If you return, you can stand before me, says the Lord. நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். And you can stand before me. என் முகத்துக்கு முன்பாக நிலைத்திருப்பாய். That's the first thing. இதுதான் முதலாவது காரியம். You must learn to stand before God. நாம் எப்பொழுதுமே தேவனுக்கு முன்பாக நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு the next thing, அடுத்த காரியம், you must get rid of all the worthless words from your mouth. நீ தீர்ப்பாதனதினின்று வெளியேறப்பட்டதை பிரித்து எடுத்தால், பிரயோஜனம் இல்லாததை பிரித்து எடுத்தால், you know, in our mind so many thoughts will come as to what we should talk. நாம் என்ன பேச வேண்டும் என்று நம்முடைய மனதிலே பல கருத்துக்கள் தோன்றலாம். Somebody gets angry with me. யாரோ என் மீது கோபப்படுகிறார்.
And in my mind immediately certain thoughts can come to speak to him like this. இப்படித்தான் அவரிடத்திலே பேசு என்று சொல்லி என்னுடைய மனது பல ஆலோசனைகளை சொல்லும். That is a worthless word. அது பிரயோஜனமில்லாத வார்த்தை, தீர்ப்பான வார்த்தைகள். Throw it away. அதை தூக்கி எறிந்து விடுங்கள். Because I am standing before God now. ஏனென்றால் நான் இப்பொழுது தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். I have to stand before God. நான் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். Like I tell married couples. நான் திருமணமான தம்பதிகளுக்கு சொல்லுவது போல. Jesus said, if two are there, I am in the midst of them. நீங்கள் ரெண்டு பேர் ஒன்றாக இருந்தால் நான் உங்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொல்கிறார். So I tell them, whenever you speak to your wife, remember Jesus is standing there. அவை மனைவியிடத்திலே பார்த்து சொல்கிறேன், எப்பொழுதெல்லாம் நீங்கள் பேசுகிறீர்களோ இயேசு உங்களுக்கும் கணவருக்கும் இடையில் நிற்கிறார் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். Whenever you speak to your husband, remember Jesus is standing there. கணவனிடத்திலே பேசும் பொழுதெல்லாம் நடுவில் இயேசு இருக்கிறார். Never forget that. அது ஒரு காலம் மறந்து போக வேண்டாம். When you speak to your wife, Jesus is there. கணவன் மனைவியிடத்திலே பேசும்பொழுது இயேசு நடுவில் இருக்கிறார். When you speak to your husband, Jesus is there. கணவனிடத்திலே பேசும்பொழுது இயேசு நடுவில் இருக்கிறார். You can't see him, but he's there. அவரை பார்க்க முடியாது, ஆனால் அங்கே இருக்கிறார். It will completely change the way you speak to each other at home. இந்த விதத்திலே நீங்கள் எண்ணி பார்த்தால் ஒருவரோடு பேசுகிற முறை முற்றிலுமாய் வித்தியாசமாய் மாறிவிடும். That's what the Lord says, you stand before me. ஆகவே தான் தேவன் சொல்கிறார், எனக்கு முன்பாக நீ நில். And when you stand before me, all the worthless words that come into your mouth, throw it away. என்னுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது பிரயோஜனமில்லாத தீர்ப்பான வார்த்தைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விடு. Keep only the precious words that come. வெளியேறப்பட்ட வார்த்தைகளை மட்டும் வைத்துக்கொள். Precious words are the words that come out of love. வெளியேறப்பட்ட வார்த்தைகள் அன்பின் நிமித்தமாய் வரக்கூடிய வார்த்தைகள். And speak that. அதை பேசு. Get rid of all the other words. மற்ற வார்த்தைகள் எல்லாம் தள்ளி போடு. If you do that, here is a promise from God for every one of you. அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தம் இதோ இருக்கிறது. 19ஆம் வசனம். You will become my mouth. என்னுடைய வாய் போல் இருப்பாய். 19ஆம் வசனம் மத்தியின் பகுதி. Think of that, becoming God's mouth. நீங்கள் தேவனுடைய வாயை போல மாறுவது என்பது என்றால் என்ன என்று எண்ணி பாருங்கள். I remember when I read that. நான் இதை கேட்ட பொழுது நான் ஞாபகம் வருகிறது. Oh God, I am willing to pay any price. I want to be your mouth. ஆண்டவரே, உம்முடைய வாயாய் இருப்பதற்கு எவ்வளவு விலை கரைய வேண்டுமானாலும் நான் செலுத்துகிறேன் என்று சொன்னேன். In the Old Testament it was only for few people like Jeremiah. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எரேமியாவை போல ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த காரியம் பொருந்தும். But I showed you 1 Corinthians 14, you can all prophesy now. ஆனால் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே நான் சொன்னது என்னவென்றால் நீங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லலாம். Not to puff you up as if you are a big person. நான் ஒரு பெரிய ஆள் என்பதை காண்பிக்கும்படியாக அல்ல. I look at prophecy like washing people's feet. தீர்க்கதரிசன வரத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் மக்களுடைய பாதங்களை கழுவக்கூடிய ஒரு பணியாக பார்க்கிறேன். Somebody's feet is dirty and I take some water to wash off the dirt. யாரோருடைய கால் அழுக்காக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் எடுத்து ஊற்றி அவருடைய காலை கழுவுகிறேன். That is the correct spirit of prophecy. இதுதான் தீர்க்கதரிசன ஆவியினுடைய சரியான ஒரு ஆவி. Not to stand up there like some big man. நான் ஏதோ பெரிய ஆள் என்பது போல நான் நின்று காண்பிப்பதல்ல. Just seek, say, Lord, give me the spirit of washing people's feet. ஆண்டவரே, மக்களுடைய பாதங்களை கழுவக்கூடிய அந்த ஆவி எனக்கு தாரும். Do you know what it says about Jesus when he washed their feet? இயேசு ஜனங்களுடைய சீஷருடைய பாதங்களை கழுவும் பொழுது இயேசுவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Do you know which chapter in the Bible it is written about Jesus washing the feet? இயேசு சீஷருடைய பாதங்களை கழுவுகிறதை குறித்து எந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? It is also what the world calls an unlucky number. இந்த உலகமானது அன்லக்கி நம்பர், துரதிர்ஷ்டவசமான நம்பர் என்று சொல்லுகிறதே, அது அந்த நம்பர்ல தான் இருக்கிறது. John chapter 13. யோவான் 13ஆம் அதிகாரம். And that is the chapter where he talks about washing the feet in verse 5. உலகம் ராசி இல்லாத நம்பர் என்று சொல்லுகிற அந்த 13ஆம் அதிகாரம் யோவானிலே நாம் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். 5ஆம் வசனம். Yeah, where he poured water and washed their feet. அவர் தண்ணீரை வார்த்து சீஷருடைய கால்களை கழுவினார். But see how that chapter begins in the first verse. ஆனால் இந்த அதிகாரமானது முதல் வசனத்தில் எப்படி ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். That is why he washed their feet. ஆகவே தான் அவர் ஜனங்களுடைய கால்களை கழுவினார். Jesus knew he's going to leave the world soon. சீக்கிரமாக இந்த உலகத்தை விட்டு போக முடியாது, பரத்துக்கு போக முடியாத நேரம் வந்தது என்று அறிந்திருக்கிறார். பிதாவிடத்துக்கு போகிறார். I want to tell you, all of us also, we are not going to live in this world very long. We are going to go away. உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், நாம் அதிக நாட்கள் இந்த உலகத்தில் வாழப் போவதில்லை. நாம் எல்லாரும் தேவனிடத்திலே போக போகிறோம். And before we go away, நாம் போவதற்கு முன்பதாக let us do what Jesus did. இயேசு என்ன செய்தாரோ அதை நாம் செய்வோம். He loved his own, verse 1, which are in the world, and he loved them to the end. தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று யோவான் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1ஆம் வசனம். If all of you seek to do that in your life.
உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படி நீங்கள் செய்ய முயற்சிப்பீர்களானால் எண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் Lord, I don't know how long I live in this world. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் எவ்வளவு காலம் வாழப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. 10 years, 10 ஆண்டுகளா, 50 years, 15 ஆண்டுகளா, I don't know. எனக்கு தெரியாது ஆண்டவரே. But before I go and go to the Father, நான் I want to love my fellow believers unto the end. என்னுடைய பிதாவினிடத்திற்கு போவதற்கு முன்பதாக என்னுடைய சக விசுவாசிகளை முடிவு பரியந்தம் நான் நேசிக்க போகிறேன் ஆண்டவரே. And because he had that type of love, he took the bucket and started washing the feet. இப்படிப்பட்ட அன்பு இயேசுக்கு இருந்தபடினாலே அவர் ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் எடுத்து சீஷருடைய பாதங்களை கழுவுகிறார். That is the spirit we must have. இப்படிப்பட்ட ஆவியை தான் நாம் கொண்டிருக்க வேண்டும். That is the church we must build in all over Tamil Nadu. தமிழ்நாடு முழுவதுமாக இப்படிப்பட்ட சபைகளை தான் நாம் கட்ட வேண்டும். That when other people look at CFC, they should not say, oh, what great preachers. No, they must say, what love these people have for one another. CFC சபையை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது என்ன அருமையான பிரசங்கியார்கள் இருக்கிறார் என்று சொல்வதல்ல, ஆனால் எவ்வளவு அதிகமாய் எல்லாரும் ஒருவர் நேசிக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். You are a good elder brother if you have built a church like that. இப்படிப்பட்ட ஒரு சபையை நீங்கள் கட்டியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நல்ல ஒரு மூப்பர். There may be many weaknesses in the brothers and sisters in your church. உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு பல்விதமான பலவீனங்கள் இருக்கலாம். But teach them to love before they depart this world. ஆனால் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்பதாக அவர்களுக்கு அன்பை கற்றுக் கொடுத்து விடுங்கள். You know how it is in the world. இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறது தெரியுமா? They are only interested in making money. அவளுடைய விருப்பமெல்லாம் பணம் சம்பாதிக்க வேண்டும். I was going down the road yesterday. இன்றைக்கு நான் சாலை வழியாக காரிலே வந்து கொண்டிருந்தேன். And I was looking all the shops. அங்க இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் ஒன்றாய் பார்த்தேன். Every shop. ஒவ்வொரு கடையும். Oh, they are only interested in making money. ஒவ்வொரு கடையினுடைய நோக்கம் பணம் சம்பாதிக்க வேண்டும். Barber shop, they want to make money. முடி திருத்தும் சலூன் பணம் சம்பாதிக்க வேண்டும். Every shop. ஒவ்வொரு கடையும். Why are they keeping the shop there? ஏன் இங்கே கடையை வைத்திருக்கிறார்கள்? Only to make money. பணம் சம்பாதிக்க வேண்டும். And then you go and you say, doctor. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தா போர்டில் கிளினிக், மருத்துவர், இன்னார் டாக்டர். I hope at least he is interested in helping the poor people. குறைந்தபட்சம் இவராவது ஜனங்களுக்கு, ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார் என்று சொல்லி அங்கே போகிறேன். No, he is also interested in making money. அங்கேயும் பார்த்தாலும் அவரும் பணம் சம்பாதிப்பது தான் குறியா இருக்கிறார். After some time you come to church. அதுக்கு பிறகு அப்படியே வந்து பார்த்தா ஒரு சபை கட்டிடம். At least these people will want to serve people. குறைந்தபட்சம் இவர்களாவது மக்களுக்கு பணிவிடை செய்வார்களா? You go inside there. உள்ளே போய் பார்த்தால் they want your money. அங்கேயும் உங்களுடைய பணம் அவர்களுக்கு தேவை. Everything down the street is money. Church is also for money. இப்படி சாலையோரம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடையும் பார்த்தால் பணம். சபை என்று பார்த்தால் அங்கேயும் பணம் வசூலிக்கிறார்கள். And then CFC meeting hall. அப்படியே நேரம் நடந்து போனால் ஒரு CFC சபை கட்டடம். There people must see, here are people who want to love us and serve us and wash our feet. இங்கேயாவது நம்மை நேசிக்கும்படியாக, நம்முடைய பாதங்களை கழுவும்படியாக, நமக்கு பணிவிடை செய்யும்படியாக மக்கள் இருக்கிறார்களே என்று காண வேண்டும். They are not serving for money. இவர்கள் பணத்துக்காக அவர் ஊழியம் செய்யவில்லை. They don't want our money. இவர்களுக்கு நம்முடைய பணம் தேவையில்லை. They want the honor of washing our feet. நம்முடைய பாதங்களை கழுவக்கூடிய கனம் அவர்களுக்கு தேவை. My dear brothers, build a church like that. நறுமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட சபையை கட்டுங்கள். Not one or two people in your church. Everybody in your church must be like that. உங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒருவர் இருவர் அல்ல, உங்கள் சபையில் இருக்கக்கூடிய எல்லாரும் அப்படி இருக்க வேண்டும். How many bulbs there are here? All of them are burning. இங்கே பாருங்கள், எத்தனை மின் விளக்குகள் எல்லாமே எரிந்து கொண்டிருக்கிறது. What's use just one or two burning here? ஏதோ 2 பல்பு மட்டும் எரிந்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? Our CFC church must be like this. நம்முடைய CFC சபை இப்படி தான் இருக்க வேண்டும். Not even one fused bulb. ஒரு ஃபியூஸான பல்பு கூட இல்லை, எல்லாம் நன்றாக எரிந்து கொண்டிருக்கிறது. Imagine if you have a church like this. இப்படிப்பட்ட ஒரு சபையாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் கற்பனை செய்து பாருங்கள். Everybody wants to love. ஒவ்வொருவரும் நேசிக்கும்படியாக விரும்புகிறார்கள். 4 elder brothers here, they are also shining brightly. 4 மூப்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் பிரகாசமாய் எரிந்து கொண்டிருக்கிறார்கள். All the young ones, everybody is shining brightly. அங்கே பாருங்கள், வாலிபர்கள் அவர்களும் எல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். What a wonderful church that is. என்ன அருமையான ஒரு சபை அப்படி. That is how we must be. இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும். And in that love we must seek to give a word to encourage people. இந்த அன்பிலே நாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக ஒரு வார்த்தையை கொடுக்கலா இருக்க வேண்டும். Be God's mouth. தேவனுடைய வாயை போல் இருந்து விடுங்கள். This must be our longing. இதுதான் நம்முடைய வாஞ்சையா இருக்க வேண்டும். Turn with me to Lamentations. புலம்பலின் புத்தகம். Do you children know where Lamentations is? பிள்ளைகளே உங்களுக்கு தெரியுமா புலம்பல் புத்தகம் எங்கே இருக்குது என்று? All of you older people, do you older people know where Lamentations? பிள்ளைகளை விட்டு விடுங்கள். பெரியவர்களே உங்களுக்கு தெரியுமா புலம்பலின் புத்தகம் எங்கே இருக்கிறது என்று? Isaiah, Jeremiah, Lamentations. ஏசாயா, எரேமியாவின் புலம்பல்.
That is after the middle of Psalms, Proverbs, after all that. பைபிள் நடுவிலே சங்கீதம், நீதிமொழிகள் அதற்கு பிறகு வருகிறது. Isaiah, Jeremiah, then Lamentations. ஏசாயா, எரேமியா, புலம்பல். Okay, Lamentations in chapter 4. புலம்பல் 4ஆம் அதிகாரம். Here in Lamentations in chapter 4 and verse 1. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் and 2. 1-2 வசனங்கள். See, Jeremiah was looking at the condition of the people in Israel. எரேமியா இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையை நோக்கி பார்க்கிறார். Jeremiah wrote this book called Lamentations. இந்த புலம்பலின் புத்தகத்தை எழுதினவர் எரேமியா. It's called Lamentations because Jeremiah was weeping over the poor condition of the people in Israel. இஸ்ரவேல் மக்களுடைய பரிதாபமான நிலைமையை பார்த்து எரேமியா புலம்பி அழுகிறார். ஆகவே தான் இந்த புத்தகத்துக்கு புலம்பல் என்று பெயர் வந்தது. What is he crying about? எதற்காக அவர் அழுகிறார்? He is not crying that the people have become poor, they don't have enough food. ஐயோ ஜனங்கள் ஏழையாகி விட்டார்களே, போதுமான சாப்பாடு அவர்களுக்கு இல்லை என்று அழவில்லை. They were all quite rich. அவர்களெல்லாம் அந்த விஷயத்திலே பணக்காரர்கள். But spiritually, ஆவிக்குரிய ரீதியிலே they were dead. அவர்கள் மரித்தவர்களாக இருந்தார்கள். And he thinks of the early days in the times of Joshua. யோசுவாவின் நாட்களாகிய Israel was. யோசுவாவின் நாட்களிலே இஸ்ரவேல் தேசம் மிகுந்த வல்லமையான தேசமாக இருந்தது என்று அவர் எண்ணி பார்க்கிறார். He is thinking of that. அதை எண்ணி பார்க்கிறார். Oh, how powerful that was 800-900 years ago. 800-900 ஆண்டுகள் முன்பதாக இஸ்ரவேல் தேசம் எவ்வளவு வல்லமையுள்ள தேசமாக இருந்தது. How pathetic it is. இப்பொழுது எவ்வளவு பரிதாபமாய் மாறிவிட்டது. He didn't criticize, he was lamenting. That's why it's called Lamentations. அவர் இங்கே குறை சொல்லவில்லை, புலம்புகிறார். ஆகவே தான் புலம்பல் என்ற புத்தகம் பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. What is he saying here? Chapter 4 verse 1. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? How dark the gold has become, how the pure gold has changed. பொன் எப்படி மங்கி விட்டது, பசும்பொன் எப்படி மாறி விட்டது. These valuable stones are now being thrown in the street like useless stones. இந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் தூக்கி எறியப்பட்டு விட்டதே. And the precious sons of Zion, once they were like fine gold, now they have become like ordinary mud pots. ஐயோ, தங்கத்துக்கு ஒப்பான விலையேறப்பெற்ற சியோன் குமாரர் இப்பொழுது சாதாரண மண் பாண்டமாய் எண்ணப்படுகிறார்களே. Imagine what is the difference between a golden vessel and a mud pot? ஒரு தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்திற்கும் மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீர்களா? This is once upon a time these people of Israel were like golden vessels. ஒரு காலத்திலே இஸ்ரவேல் மக்கள் தங்க பாத்திரமாக இருந்தார்கள். Really valuable. உண்மையாலுமே அவர்கள் விலையேறப்பட்டவர்களாக இருந்தார்கள். Now they become like mud pots. இப்பொழுதோ மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு பானையை போல மாறிவிட்டார்கள். That has happened in many churches. அநேக சபைகளிலே இப்படி நடந்திருக்கிறது. And don't ever say it will never happen to us. நமக்கு ஒரு காலம் இப்படி நடக்காது என்று சொல்ல வேண்டாம். It's good to humble ourselves and say, Lord, if we are not watchful and humble, same thing will happen to us. ஆண்டவரே, நாங்கள் தாழ்மை இல்லாதவர்களாய் விழிப்பில்லாதவர்களாய் இருந்தால் இதே காரியம் எங்களுக்கும் நடக்கும் என்று சொல்ல வேண்டும். We have seen some tremendous times of revival in CFC churches. CFC சபைகளிலே பெரிய எழுப்புதலின் நாட்களை நாம் பார்த்திருக்கிறோம். Some of you know, even in the early days in Tamil Nadu. தமிழ்நாட்டில் ஆரம்ப காலத்திலே நீங்களும் அறிந்திருக்கிறீர்கள் உங்களிலே சிலர். We were very despised by many people. ஆனால் அந்த நாட்களிலே பலர் நம்மை அலட்சியமாய் அற்பமாய் எண்ணினார்கள். But we remained faithful. ஆனால் அப்பொழுது உண்மையுள்ளவராய் இருந்தோம். Many of us were poor. நம்மிலே அநேகர் ஏழைகளாய் இருந்தோம். But we loved the Lord. ஆனால் தேவனை நேசித்தோம். Money was not the important thing for us. நமக்கு பிரதானமான காரியம் பணம் அல்ல. But we wanted to live for God. ஆனால் தேவனுக்கென்று வாழ விரும்பினோம். And God little by little added to us those who really wanted to live a godly life. உண்மையாலுமே தேவபக்தியாய் வாழ விரும்புகிறவர்களை தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மோடு கூட சேர்த்து கொண்டே வந்தார். Think back to your own life, my brother, sister. என் சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய சொந்த வாழ்க்கையை பின்னிட்டு திரும்பி பாருங்கள். Some of you who came to the church 20 years ago, 25 years ago. சிலர் சபைக்கு 20 ஆண்டுகள் முன்பதாக, 25 ஆண்டுகள் முன்பதாக வந்தீர்கள். Do you have the same passion for holiness? பரிசுத்தத்திற்கு அதே தாவல் அன்றைக்கு இருந்தது போல அதே தாகம் ஆவல் இன்றைக்கும் இருக்கிறதா? Do you have the same longing for fellowship with others like you had at the beginning? ஆரம்பத்தில் இருந்தது போல ஐக்கியத்தின் மேல் இருந்த வாஞ்சையை போல இன்றைக்கும் ஐக்கியத்தின் மேல் உங்களுக்கு வாஞ்சை இருக்கிறதா? Those days you were willing to suffer anything for the Lord's sake. அன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்காக எதையுமே இழக்க தயாராக இருந்தீர்கள். You are willing to take leave from your work in order to go for a conference. ஒரு கான்ஃபரன்ஸ் போவதற்கு எவ்வளவு வேண்டுமானாலும் லீவ் எடுப்பதற்கு தயாராக இருந்தீர்கள்.
Many people are willing to take leave without pay even for 2-3 days. 2-3 நாட்கள் சம்பளமில்லாத விடுப்பு எடுத்துக்கொண்டு எவ்வளவு பேர் வந்தார்கள். To show that God is more important than money. பணத்தை காட்டிலும் எனக்கு தேவன் தான் முக்கியம் என்பதை காண்பிக்கும்படியாக. How is it today? இன்றைக்கு எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? You know. உங்களுக்கே தெரியும். Has the gold vessel become like a mud pot? தங்கத்திற்கொப்பான பாத்திரமானது இப்பொழுது மண் பாத்திரமாக மாறிவிட்டதா? What about your local church? உடைய ஸ்தல சபை எப்படி இருக்கிறது? Was it like a golden vessel once? Has it become like a mud pot now? ஒரு காலத்திலே தங்க பாத்திரமாக இருந்தது இப்பொழுது மண் பாத்திரமாக மாறிவிட்டதா? What about your home? உடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? Some of your homes, maybe your married life was much better 20 years ago than it is today. ஒரு சிலருடைய குடும்பங்கள் திருமணமான பொழுது 20 ஆண்டுக்கு முன்பதாக நன்றாக இருந்தது, இப்பொழுது அப்படி இல்லை. We need to repent. நாம் மனம் திரும்ப வேண்டும். If the gold vessel becomes like a mud pot, தங்க பாத்திரமானது இப்பொழுது மங்கி 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 ஒரு மண் பாத்திரமாக மாறிவிட்டது என்றால், is all hope lost? எல்லா நம்பிக்கையும் இழந்து விட்டதா? No. இல்லை. Now I'll tell you how the mud pot can again become a golden vessel. இப்பொழுது எப்படி அந்த மண் பாத்திரம் மீண்டுமாக தங்க பாத்திரமாய் மாற முடியும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Turn to 2 Timothy and chapter 2 தீமோத்தேயு chapter 2. 2ஆம் அதிகாரம். 2 Timothy chapter 2. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். Here we read in verse 20. 20ஆம் வசனம். In a large house there are not only vessels of gold and silver, but also vessels of wood and earth, some to honor, some to dishonor. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு, அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். You know, there are some rich people who will have some golden and silver vessels in their house which they keep under lock and key. சிலருடைய சில பணக்கார வீடுகளிலே போனால் அவர்கள் பீரோவிலே தங்க டம்ளர் அதை பூட்டி வைத்திருப்பார்கள், தங்க பாத்திரம். And then there are some wooden packing cases and earthen pots which they are just lying outside. சில மண் பாத்திரம், சில பேக் பண்ணுவதற்கு உள்ளதான மரக்கட்டைகள், அவைகளெல்லாம் வெளியே கிடக்கும். So it says in a house there are these type of vessels. ஆகவே ஒரு வீட்டிலே இப்படிப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். Now the question is, how can this mud pot become a golden vessel? இப்பொழுது கேள்வி என்னவென்றால், மண் பாத்திரம் எப்படி மீண்டுமாய் தங்க பாத்திரமாய் பொன் பாத்திரமாய் மாற முடியும்? Verse 20 it says the vessels of gold are for honor and the vessels of mud are for dishonor. 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பொன் பாத்திரம் கனத்துக்குரியது, மண் பாத்திரம் கனவீனத்திற்குரியது. Now how can a vessel of dishonor like a mud pot become a vessel of honor like a golden vessel? கனவீனத்திற்குரிய மண் பாத்திரமானது கனத்துக்குரிய பொற்பாத்திரமாய் எப்படி மாற முடியும்? And that is what the word of God says in the next verse. இதைத்தான் அடுத்த வசனத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. If you cleanse yourself from these things, you can become a vessel for honor. You can become a golden vessel again. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் மீண்டுமாய் கனத்துக்குரிய பாத்திரமாய் பொன் பாத்திரமாய் மாற முடியும். Sanctified, useful to the master, prepared for every good work. பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். If some of you feel that you have backslidden from your original love for the Lord, தேவனுக்கென்று ஆதியிலே இருந்த அன்பில் இருந்து நீங்கள் பின்வாங்கி விட்டீர்கள் என்று சொல்லி சிலர் உணர்ந்தால், and if you have backslidden from your passionate desire to follow Jesus, இயேசுவை பின்பற்ற வேண்டுமே என்றதான அந்த அதிகமான ஆவல் அபிலாஷிலிருந்து பின்வாங்கி விட்டீர்களானால், then this is what you must start doing. இதைத்தான் நீங்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். You must cleanse yourself. உங்களை நீங்களே சுத்திகரிக்க வேண்டும். Don't look at the faults of other people. மற்றவருடைய குறைகளை நீங்கள் பார்க்கலாம் இருக்க வேண்டாம். Cleanse yourself. நீங்களே சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். From everything that you see in your life which is not like Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பில்லாத எந்த ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே பார்க்கிறீர்களோ அவைகளை விட்டு உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். I have been doing that in my life for many years now. அநேக ஆண்டுகளாக நான் இதை என் வாழ்க்கையில் செய்து வருகிறேன். Even now I am doing it. இப்பொழுதுமாய் நான் அதை செய்கிறேன். Every day ஒவ்வொரு நாளும் I say, Lord Jesus, I have not yet become like you. ஆண்டவராகிய இயேசுவே, இன்னுமாய் நான் உம்மை போல மாறவில்லை. A lot of people respect me a lot. அநேக மக்கள் என்னை அதிகமாக மதிக்கிறார்கள். I am not worried about that. அதை குறித்து எனக்கு கவலை இல்லை, கரிசனை I இல்லை. don't compare myself with them. நான் அவர்களோடு கூட என்னை ஒப்பிட்டு பார்க்க விரும்பவில்லை. I compare myself with you, Lord Jesus. ஆண்டவராகிய இயேசுவே, உம்மோடு கூட என்னை ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். Every day. ஒவ்வொரு நாளும். And I see so many things that I want to cleanse myself. God shows me. என்னை சுத்திகரிக்க வேண்டிய பல பகுதிகளை தேவன் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். Then I cleanse myself.
அப்பொழுது நான் என்னை சுத்திகரித்துக் And கொள்கிறேன். I can become a little better tomorrow than I was today. இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் நாளைக்கு நான் இன்னும் மேன்மையானவனாய் மாற And if முடியும். I cleanse myself tomorrow, நாளைக்கு என்னை சுத்திகரித்துக் கொண்டால் the next day I'll be a little better. அதற்கு அடுத்த நாள் இன்னும் மேன்மையானவனாய் மாறுவேன். Like that, little by little, I can become more and more like Jesus. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுத்திகரிக்கப்பட்டு இயேசுவை போல மாற முடியும். And if I do that, நான் இப்படி செய்வேனானால் I will never be a earthen vessel. I'll become a golden vessel. நான் ஒரு காலம் மண் பாத்திரத்தை போலவே இருக்க மாட்டேன். நான் ஒரு பொன் பாத்திரமாய் மாறுவேன். You don't have to have preaching gift or anything. உங்களுக்கு இதற்காக பிரசங்கிக்கக்கூடிய வரம் எல்லாம் தேவையில்லை. It's not talking about preaching here. இங்கே பிரசங்கிப்பதை குறித்து பேசவில்லை. It's talking about cleansing yourself. உங்களை நீங்களே சுத்திகரிப்பதை குறித்து இங்கே பேசுகிறது. Are you doing that? இதை நீங்கள் செய்கிறீர்களா? Are all of you doing that? நீங்கள் எல்லாரும் செய்கிறீர்களா? In CFC, this is the thing we must be known for. CFCலே இதனால் தான் நாம் அறியப்பட்டிருக்க வேண்டும் வெளியிலே. We are a church where everybody judges themselves and cleanses themselves. இங்கே தங்களை சுத்திகரித்துக் கொள்ளுகிற தங்களை நியாயந்தீர்த்துக் கொள்ளுகிற மக்கள் இருக்கிறார்கள் என்று நாம் அறியப்பட வேண்டும். The leader judges himself more than everybody else. எல்லாரை காட்டிலும் அதிகமாக தலைவன் தன்னைத்தானே நியாயந்தீர்த்துக் கொள்கிறான் என்று சொல்ல வேண்டும். That is a good elder brother. அப்படிப்பட்டவர் தான் நல்ல மூத்த சகோதரர். You should be cleansing yourself more than other people. மற்ற ஜனங்களை காட்டிலும் நீங்கள் அதிகமாக உங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். I'll tell you what I preach. நான் என்ன பிரசங்கிக்கிறேன் என்று சொல்கிறேன். I preach what I have cleansed myself in. எதிலிருந்தெல்லாம் நான் என்னை சுத்திகரித்துக் கொண்டேனோ அதை தான் நான் பிரசங்கிக்கிறேன். Many years ago the Lord told me. அநேக ஆண்டுகள் முன்பதாக ஆண்டவர் எனக்கு சொன்னார். You cannot help people in any area where you have not yourself cleansed yourself. நீயாக உன்னை சுத்திகரித்துக் கொள்ளாத பகுதியிலே மற்றவர்களுக்கு நீ உதவி செய்ய முடியாது. If you don't cleanse yourself from love of money, you can't help people to be free. பண ஆசையிலிருந்து நீ உன்னை சுத்திகரித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் மக்களை பண ஆசையிலிருந்து நீ விடுதலையாக்க முடியாது. If you don't fight against anger in your own life, you won't help other people. உன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே கோபத்திலே போராடி நீ வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் மற்றவர்களுக்கு கோபத்திலிருந்து விடுதலை பெற உதவி செய்ய முடியாது. Everybody here, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், young, சிறுவர்கள், பெரியவர்கள், I want you to be a golden vessel for God. தேவனுக்கென்று நீங்கள் பொற்பாத்திரமாய் மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Never mind if you have backslidden so நீங்கள் far. எவ்வளவோ நான் பின்வாங்கி விட்டேன் என்று சொல்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். You make this conference a turning point in your life. உங்களுடைய வாழ்க்கையில இந்த கான்ஃபரன்ஸ் ஒரு திருப்பு முனையாக Say, இருக்கட்டும். Lord, I want to be a golden vessel for you. ஆண்டவரே, உமக்கென்று நான் ஒரு பொற்பாத்திரமாய் மாற வேண்டும். And I want to cleanse myself. என்னை நானே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. And so it says in the next verse, அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். verse 22. 22ஆம் வசனம். Please look in your Bible, read this verse. எல்லாரும் வேதத்தை பார்த்து இந்த வசனத்தை Verse வாசியுங்கள். 22. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Flee from youthful lusts. பாலியத்திற்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடு. You know the meaning of flee? ஓடுவதனுடைய அர்த்தம் என்ன? How does it say in Tamil? விலகி ஓடி. Not just odu. Flee. ஓடு மட்டுமல்ல, விலகி ஓடு. That means you run for your life. ஜீவன் தப்ப ஓடுவது. See, if a lion is coming against me. எனக்கு விரோதமா ஒரு சிங்கம் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். We heard one lion escaped from the zoo and is roaming in the street. இந்த ஊர்ல உள்ள மிருக காட்சி சாலையில ஒரு சிங்கம் தப்பி விட்டது, உங்கள் தெருவுக்கு ஓடி வருகிறது என்று சொல்கிறார்கள். I go on the road and I see that lion. நான் சாலையில போகும்போது திடீர்னு அந்த சிங்கத்தை பார்த்து விட்டேன். The lion is running after me. என்னை சிங்கம் துரத்துகிறது. I will break every record for running that I've ever done in my life. அப்பொழுது நான் கின்னஸ் சாதனை புரியும்படியாக எல்லா ரெக்கார்டையும் நான் மீறி ஓடுவேன். I will flee. நான் ஓடுவேன், ஜீவன் தப்ப உயிரை பிடித்துக் கொண்டு ஓடுவேன். Is how we must run away from sin. இப்படித்தான் நாம் பாவத்தை விட்டு ஓட வேண்டும். Do you know that sin is worse than a lion? பாவம் சிங்கத்தை காட்டிலும் கொடூரமானது என்று உங்களுக்கு தெரியுமா? It is much worse than a lion. சிங்கத்தை காட்டிலும் பாவம் கொடூரமானது. A lion cannot send you to hell. சிங்கம் ஒரு காலம் உங்களை நரகத்துக்கு அனுப்ப முடியாது. The lion used to eat the Christians in the old days and they went to heaven. அந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களை சிங்கம் கொன்றது, அவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு சென்று விட்டார்கள். But sin can send you to hell. ஆனால் பாவம் உங்களை நரகத்துக்கு அனுப்பும். It's worse than a lion. ஆகவே பாவம் சிங்கத்தை காட்டிலும் மோசமானது. It says we must run away from it. நாம் அதை விட்டு ஓட வேண்டும் என்று பார்க்கிறோம். All of you, நீங்கள் எல்லாரும், and me also, நானும் சேர்த்து சொல்கிறேன், we have to run away from sin. நாம் பாவத்தை விட்டு விலகி ஓட வேண்டும். We have to run away from anything that dishonors God in our life. நம்முடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் தேவனுக்கு கனவீனத்தை கொண்டு வருமோ அதை விட்டு விலகி ஓட வேண்டும். Anything that's not like Jesus. இயேசுவுக்கு ஒப்பிராத எதுவாக இருந்தாலும் அதை விட்டு ஓட வேண்டும். Then I can be a golden vessel. அப்படியானால் நான் ஒரு பொன் பாத்திரமாய் இருப்பேன். Imagine all of you can become useful golden vessels for God. கற்பனை செய்து பாருங்கள், எண்ணி பாருங்கள், எல்லாரும் தேவனுக்கு பிரயோஜனமான பொன் பாத்திரமாய் மாறினால் எப்படி இருக்கும்? And when Jesus looks down upon your church, உங்களுடைய imagine சபையை, how happy he will be. உங்களுடைய சபை இயேசு
கண்ணோக்கி பார்க்கும்பொழுது அவர் எவ்வளவு சந்தோஷமுள்ளவராக இருப்பார். How all the children in that church are so zealous for God. சபையில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுமே தேவனுக்கென்று வைராக்கியமாய் இருக்கிறார்கள். So let's learn to do that. ஆகவே இதை நாம் செய்ய கற்றுக்கொள்வோம். And not only flee from youthful lusts, பாலிய இச்சையை விட்டு விலகி ஓடுவது மட்டுமல்ல, then that is the negative thing. அது எதிர்மறையான காரியம். Positively we must run for something good. பாதகமான காரியத்தை விட்டு சாதகமான காரியம் என்னவென்றால் நாம் ஒன்றை நன்மையானது ஒன்றை தேடி ஓட வேண்டும். Verse 22, pursue after righteousness, நீதியை அடையும்படி நாடு, and faith in God's promises, தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மேல் உள்ள விசுவாசத்தை அடையும்படி நாடு, and love, அன்பை அடையும்படி நாடு, and peace with all men. எல்லாரோடும் சமாதானம். And we must seek fellowship, ஐக்கியத்தை நாட வேண்டும். not with everybody. எல்லாரோடும் அல்ல. There are so many believers who are not serious about following the Lord. அநேக விசுவாசிகள் இயேசுவை பின்பற்றுவதிலே அவ்வளவு அக்கறை காட்டுவதில்லை. You know, people ask us, why you can't fellowship with all the other believers? ஏன் எல்லா விசுவாசிகளோடு கூட நீங்கள் ஐக்கியம் கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஜனங்கள் பொதுவாக நம்மை பார்த்து கேட்கிறார்கள். I can love all of them, that is no problem. நான் எல்லாரையும் நேசிக்க முடியும், அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. I love Roman Catholics, ரோமன் கத்தோலிக்கர்களை நான் நேசிக்கிறேன். I love Hindus, இந்து மக்களை I நேசிக்கிறேன். love Muslims, முஸ்லிம் மக்களை நேசிக்கிறேன். I love atheists. நாத்திகர்களை நேசிக்கிறேன். God is my witness that I love everybody on this earth. இந்த பூமியில் எல்லாரையும் நான் நேசிக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. But I can't fellowship with all of them. ஆனால் எல்லாரோடும் கூட நான் ஐக்கியப்பட முடியாது. Because the Bible says, ஏனென்றால் வேதம் சொல்கிறது, I must fellowship with those who call on the Lord from a pure heart. Verse 22. 22ஆம் வசனத்திலே பாருங்கள், சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள். So I can't fellowship with everybody. ஆகவே எல்லாரோடும் கூட நான் ஐக்கியப்பட முடியாது. I can love everybody. எல்லாரையும் நான் நேசிக்க முடியும். I can serve them. நான் அவர்களுக்கு பணி செய்ய முடியும், help them, உதவி செய்ய முடியும், give them a word to encourage them. அவளை உற்சாகப்படுவதற்கு ஒரு வார்த்தையை கொடுக்க முடியும். When it comes to fellowship, ஆனால் ஐக்கியம் என்று வரும்பொழுது it is with those who call on the Lord from a pure heart. சுத்த இருதயத்திலிருந்து கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் கூப்பிடுகிறவர்களோடு கூட நான் ஐக்கியப்பட முடியும். You know, some people ask us this question. சிலர் நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள். Why is it when you have a conference you invite only the people, CFC people for your conference? ஏன் நீங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தும் பொழுது CFC மக்களை மட்டுமே கூப்பிடுகிறீர்கள்? I said, I'll tell you why. நான் ஏன் என்று சொல்கிறேன். It's not because we can't give food. We are willing to give food to everybody. ஏதோ சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்க முடியாது என்பதனால அல்ல, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். But when we come only for 2 or like here just one day in a whole year. இங்கே நடப்பதை போல வருஷம் முழுவதுமாய் ஒரே நாள் மட்டும் நாம் கூடுகிறோம். One day we come to Thanjavur for a conference. தஞ்சாவூர் கான்ஃபரன்ஸ்க்காக ஒரு நாள் தான் வருகிறோம். Or include the other conferences in Tamil Nadu, maybe 3-4 days in a year. அல்லது தமிழ்நாட்டில் உள்ள மற்ற ஊரில் நடக்கிற கான்ஃபரன்ஸ் சேர்த்தால் வருஷத்திலே 3 முறை அல்லது அதிகபட்சம் 4 முறை That you go to. நீங்கள் போகிற கான்ஃபரன்ஸ். We don't want to spend those 3-4 days with all types of people who come and create controversies and questions about so many things. Why you preach this and this wrong doctrine? We don't want to discuss all that. அந்த 3-4 நாட்கள் போகும்பொழுது ஏன் உங்க சபையில் இப்படி செய்றீங்க, ஏன் அதை அப்படி பிரசங்கம் பண்ணுறீங்க, ஏன் இப்படி சொல்லி குறை கண்டுபிடிக்கிறவர்கள் அவர்களோடு கூட நாம் ஐக்கியப்பட விரும்பவில்லை. We want to fellowship with those of like mind, ஒரு மனதாய் இருக்கிறவர்களோடு கூட, so that we can have a peaceful conference. ஐக்கியப்பட்டால் நமக்கு ஒரு சமாதானமான ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கும். Conflict and argument and controversy. முரண்பாடுகள், வாக்குவாதங்கள், இது போல எதிர்ப்புகள் இல்லாதபடி ஒரு சமாதானமான ஒரு கூட்டம். In the early days of conferences in CFC about 33 years ago, 33 ஆண்டுகள் முன்பதாக CFCயிலே கான்ஃபரன்ஸ் நடக்கும் பொழுது we used to invite everybody. எல்லாரையும் நாங்கள் கூப்பிட்டோம். And so much time was wasted with people discussing in between the sessions all types of useless things. இந்த ரெண்டு கூட்டங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பிரேக் டைமிலே பலவிதமான காரியங்களை குறித்து வாக்குவாதம் பண்ணுவார்கள், விவாதிப்பார்கள். I realized this is an absolute waste of time. ஐயோ, இது நேரத்தை வீணாக்கக்கூடிய காரியமா இருக்கிறது என்று உணர்ந்தேன். From now on we want to invite only people who have got the same mind. இப்பொழுதிலிருந்து ஒரு மனதோடையவர்கள் யாரோ அவர்களை மட்டுமே கூப்பிட போகிறோம் என்று தீர்மானித்தோம். We had really good conferences. அதற்கு பிறகு நம்முடைய கான்ஃபரன்ஸ் கூட்டங்கள் உண்மையாலுமே நன்றாக இருந்தது. Not just in the session but in between the session also. கூட்டத்திலே பகிர்ந்து கொள்கிற நேரம் அல்ல, 2 கூட்டங்களுக்கு நடுவில் உள்ள பிரேக் டைமிலே கூட நல்ல நேரம். People say, how can we reach the others? இப்படியே நீங்கள் கான்ஃபரன்ஸ் நடத்தி கொண்டிருந்தால் மற்றவர்களை எப்படி நீங்கள் ஆதாயப்படுத்த முடியும் என்று கேட்கிறார்கள். You have 350 days more in a year to reach all the other people in your village and in India. கான்ஃபரன்ஸ் நாட்களை தவிர்த்து 350 நாட்கள் இருக்கிறது. அப்பொழுது நீங்கள் கிராமங்களிலே மற்ற ஊர்களிலே உள்ள எல்லா மக்களையும் போய் சென்று அடைய முடியும். Even if you go for 15 days conferences in Tamil Nadu in a year, நீங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு வருஷத்துல 15 நாள் நடக்கக்கூடிய எல்லா கான்ஃபரன்ஸுக்கு போனாலும் you still have 350 days to reach other people. மற்றவர்களை சென்று அடைவதற்கு இன்னும் உங்களுக்கு 350 நாட்கள் மீந்து இருக்கிறது. So that is how we reach other people on other days. ஆகவே தான் மற்ற நாட்களிலே மற்ற மக்களை நாம் சென்று அடைகிறோம். Now we pursue
these things with those who call on the Lord from a pure heart, it says in verse 22. ஆனால் 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தரை சுத்த இருதயத்தோடே கூப்பிடுகிறவர்கள் தொழுதுகிறவர்களை கூட நாம் ஐக்கியப்பட We விரும்புகிறோம். can encourage one another to become golden vessels. ஒருவர் பொன் பாத்திரமாய் மாறுவதற்கு உற்சாகப்படுத்த முடியும். We don't want the golden vessels in CFC to become mud pots. CFCல இருக்கக்கூடிய பொற்பாத்திரங்கள் மண் பாத்திரங்களாய் மாற வேண்டும் என்று நாம் விரும்பவில்லை. That means we don't want to behave like human beings. We want to behave like Jesus Christ. அதனுடைய பொருள் என்னவென்றால் மனுஷர்களைப் போல நடந்து கொள்ள விரும்பவில்லை, இயேசு கிறிஸ்துவைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்பதான் அர்த்தம். Mud pot is people who behave like other human beings. மண் பாத்திரம் மற்ற மக்களைப் போலவே நடந்து கொள்கிறவர்கள். A golden vessel is a brother or a young sister or someone behaving like Jesus Christ. ஆனால் பொற்பாத்திரம் என்பது ஒரு சகோதரி ஒரு சகோதரன் இயேசுவைப் போல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு Every one சகோதரன். of us can do that. நாம் ஒவ்வொருவரும் அப்படி செய்ய We முடியும். cleanse ourselves, நம்மை சுத்திகரித்துக் கொண்டு run away from all these things that pollute our mind. நம்முடைய மனதை தீட்டுப்படுத்துகிற எல்லா காரியங்களும் விட்டு விலகி ஓடுவது. Like I was telling somebody the other day, வேற ஒரு நாளில் ஒரு இடத்துல சொன்னது போல young man, ஒரு வாலிபனிடத்தில் he சொன்னேன், said, Brother Zach, when I sit at the computer, I'm tempted to go to those wrong sites with pictures of dirty pictures. சகோதரரே, கம்ப்யூட்டர் முன்பாக உட்கார்ந்து இருக்கும் பொழுது அசுத்தமான ஆபாசமான காரியங்களுக்கு பார்க்க முடியாத சோதிக்கப்படுகிறேன். What shall I do? நான் என்ன செய்யட்டும்? I say, isn't it true that you are mostly tempted when you are alone, not when other people are sitting with you? மற்றவர்கள் உன்னோடு கூட உட்கார்ந்து இருக்கும் பொழுது அல்ல, நீ தனியாக இருக்கும் பொழுது தான் அதிகமாக சோதிக்கப்படுகிறாய். அதுதான் உண்மை. You know what you must do? நீ என்ன செய்ய வேண்டும்? Turn off the computer. கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணி விடு. Go for a walk. ஒரு நடை சென்று வா. If you got a scooter, you can flee. You can go quickly away. அல்லது உங்களுக்கு பைக் இருக்குமானா ஸ்டார்ட் பண்ணி வேகமாக அதை விட்டு ஓட முடியும். And go around for half an hour and come back. அரை மணி நேரம் பைக்ல ஓட்டி விட்டு திரும்பி வா. That's the best way to overcome sin. பாவத்தை மேற்கொள்வதற்கு சிறந்த வழி. Because the Bible says, flee from immorality. ஏனென்றால் தீய பாவத்தை விட்டு விலகி ஓடு. So if you flee from these things, இந்த காரியங்களை விட்டு விலகி ஓடினால், when people come to argue with you, மக்களிடத்தில் வாக்குவாதம் பண்ண வருகிறார்கள், don't continue the argument. வாக்குவாதத்தை தொடர வேண்டாம். Say, I don't want to argue. வாக்குவாதம் பண்ண விரும்பலை. Please forgive me, I don't want to. என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களோடு கூட வாக்குவாதம் பண்ண விரும்பவில்லை. I want to be your friend. நான் உங்களுடைய நண்பனாக இருக்க விரும்புகிறேன். Even if we disagree, let us love one another. நீங்கள் என்னோடு கூட ஒத்துக்கொள்ளாவிட்டால் நாம் ஒருவரை நேசிப்போம். And we want to fellowship with those who are calling on the Lord from a pure heart. சுத்த இருதயத்துடனே கர்த்தரை தொழுதுகளுடனே சேர்ந்து ஐக்கியப்பட விரும்புகிறோம். One person asked me, ஆக ஒரு நபர் என்னை பார்த்து கேட்டார், how to find out who has got a pure heart? We can't see what is in the heart. மக்களுடைய உள்ளத்தை எப்படி பார்ப்பது, யாருக்கு சுத்த இருதயம் இருக்கிறது என்று எப்படி அறிந்து கொள்வது என்று கேட்டார். I said, Jesus told us how to find out. எப்படி கண்டுபிடிப்பது என்று இயேசு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். He said in Matthew 12, மத்தேயு 12ஆம் அதிகாரம், out of the abundance of the heart the mouth speaks. இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். So you listen to what a man is mostly speaking about. ஆகவே ஒரு மனிதன் அதிகமாக எதை குறித்து பேசுகிறார் என்று நீங்கள் கவனித்து கேட்டால், Then you know what is in the heart. உள்ளத்தில் என்ன இருக்குது என்பதை அறிந்து கொள்ளலாம். If he's always talking about the movies and cinema theaters and எப்பொழுது பார்த்தாலும் சினிமாவை பற்றியும் படங்களை பற்றியும் சினிமா தியேட்டரை பற்றியுமே பேசிக் கொண்டிருந்தால், latest style of dress and all that, உடை நாகரிகமாக பல ஃபேஷனில் உடை அணிகிறவராக இருந்தால், or how to make more money, அல்லது எப்படி அதிகமாக பணம் சம்பாதிப்பது என்பதை குறித்து பேசிக் கொண்டிருந்தால், you know உங்களுக்கு தெரியும் it is all coming out of his heart. அதெல்லாம் உள்ளத்தின் நிறைவினாலே வந்து கொண்டிருக்கிறது. A person who's got a pure heart, சுத்த இருதயத்தை கொண்டிருக்கக்கூடிய மனிதன், I'm not saying he will not talk about worldly things. We have to talk about worldly things to live here. உலக காரியத்தை பற்றி பேசவே மாட்டான் என்று சொல்லவில்லை. உலகத்தில் வாழும் வரையும் நாம் உலக காரியங்களை குறித்து பேச வேண்டும். In your office you have to talk about so many office things. நீங்கள் அலுவலகத்திலே போகும்போது பல அலுவலக காரியங்களை குறித்து பேச வேண்டியிருக்கிறது. That is not main thing in his heart. ஆனால் அது உள்ளத்தில் பிரதானமான காரியம் அல்ல. That is the main thing in his heart is how to be pure, how to love Jesus more. அவனுடைய உள்ளத்தின் பிரதானமான காரியம் எப்படி சுத்தமாய் வாழ்வது, எப்படி இயேசு அதிகமாய் நேசிப்பது. What word God spoke to him from the Bible. வேதத்திலிருந்து தேவன் என்னோடு கூட என்ன வார்த்தையிலே பேசினார். So you can find out who are the people who are really seeking after God. ஆகவே உண்மையாலுமே தேவனை தேடக்கூடிய மக்கள் யார் என்பதை நீங்கள் எளிதாய் கண்டுபிடித்து விடலாம். You must, in your church there may be people who are not interested in God like that. உங்களுடைய சபையிலே இப்படி தேவனை தேடுவதற்கு விருப்பமில்லாத மக்கள் இருக்கலாம். You must not fellowship with them. அவர்களோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட தேவையில்லை. You must fellowship with those who got a pure heart. சுத்த இருதயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களோடு கூட ஐக்கியப்படுங்கள். And then when you are strong, அப்பொழுது நீங்கள் வலிமையான பிறகு, then you can go and help those sinners to become pure. அதற்கு பிறகு பாவிகள் பரிசுத்தம் அடைய முடியாது நீங்கள் உதவி செய்யலாம். But if you are not strong and you fellowship with them, you will also become impure. நீங்களே வலிமை பலன் இல்லாதவர்களாக இருந்து
உலகத்தாரோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட்டால் நீங்களும் அழிந்து it விடுவீர்கள். says, pursue all these things with those who call on the Lord from a pure heart. ஆகவே சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுதுகளுடனே சேர்ந்து இவைகள் எல்லாம் அடையும்படி நாடுங்கள். Refuse, verse 23, all these foolish and ignorant speculations, because they'll produce quarrels. புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கிற காரியங்கள் எல்லாம் விட்டு விலகிருங்கள். All of God's children, verse 24, must never be quarrelsome but kind to all, patient when wrong. எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் சண்டை பண்ணக்கூடாது, எல்லா இடத்திலும் சாந்தமுள்ளவர்களும் தீமையை சகிக்கிறவருமா இருக்க வேண்டும். You follow that, then you will become even if you're a mud pot today, you will become a golden vessel. இதை நீங்கள் பின்பற்றுங்கள். இன்றைக்கு நீங்கள் மண் பாத்திரமாய் இருந்தாலும் ஒரு நாளில் நீங்கள் பொற்பாத்திரமாய் மாறி விடுவீர்கள். Don't worry about the other people. மற்ற மக்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். They are gold, if they remain mud pots, let them be mud pots. அவர் மண் பாத்திரமாய் இருந்தால் இருந்து கொண்டே இருக்கட்டும். But you decide. ஆனால் நீ தீர்மானி. That's what I decided. இதான் நான் தீர்மானித்தேன். I said, Lord, I am not going to live at the standard of other Christians around me. ஆண்டவர் என்னை குறித்து சுற்றிலும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவருடைய தரத்தை போல நான் வாழ மாட்டேன். I am not even going to live at the standard of other Christians in CFC. CFCல இருக்கக்கூடிய மற்ற கிறிஸ்தவருடைய நிலைக்கு ஒத்தவாறு கூட நான் வாழ விரும்பவில்லை. I am going to look at Jesus. நான் இயேசுவை நோக்கி பார்த்து all my life, என் வாழ்க்கையை முழுவதுமாக till my last day on earth, I'll be looking at Jesus. பூமியின் கடைசி நாள் வரைக்கும் நான் இயேசுவை நோக்கி பார்க்க விரும்புகிறேன். Keep on purifying myself. என்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்க விரும்புகிறேன். Become more pure gold, more pure gold, more pure gold. இன்னும் அதிக சுத்தமான தங்கமாய் நான் மாறப் போகிறேன். So that the words that come from my mouth will help people. அப்பொழுது என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும். I really long from my heart that all of you will be like that. எல்லாரும் அப்படி இருக்க வேண்டும் என்று என் உள்ளத்தில் உண்மையாகவே நான் தாகம் கொள்கிறேன். You may not be able to speak for 1 hour like me, that may not be your calling. நீங்கள் என்னை போல ஒரு மணி நேரம் பேச முடியாதவர்களா இருக்கலாம், அது உங்களுடைய அழைப்பா இல்லாமல் இருக்கலாம். But speak for 1 minute. ஒரு நிமிஷம் பேசுங்கள். To the people who come to your house. உங்களுடைய வீட்டுக்கு வருகிற இடத்துல ஒரு நிமிஷம் பேசுங்கள். When you speak on a cell phone. நீங்கள் மொபைல்ல செல்போன்ல பேசும்போது you talk such a lot of useless things. Why not 1 minute something good also you can say? பிரயோஜனமற்ற எவ்வளவோ காரியங்களை பேசுகிறீர்கள், ஏன் ஒரு நிமிஷம் பிரயோஜனமான காரியத்தை செல்போன்ல பேசக்கூடாது? Why not do that? ஏன் அதை செய்ய வேண்டாம்? செய்யக்கூடாது? Brothers and sisters. சகோதர சகோதரி, இயேசு அப்படிப்பட்ட எதிர்பார்க்கிறார். If you can't think of anything to say, சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்றால், you say, I read a verse in the Bible today which really blessed me. இன்னைக்கு நான் ஒரு வசனம் வாசித்தேன், அது உண்மையாலுமே அது என்னை ஆசீர்வதித்தது, உற்சாகப்படுத்தியது என்று அந்த வசனத்தை சொல்லுங்கள். I just want to share that with you. அந்த வசனத்தை உங்களோடு கூட நான் சொல்லலாம் என்று எண்ணுகிறேன். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. How much time did that take? இது எவ்வளவு நேரம் ஆனது? 1 minute. ஒரு நிமிஷம். Those of you who write emails, இமெயில் அனுப்புகிறவர்கள், 1 sentence you can add. நீங்கள் எழுதுகிற இமெயிலோடு கூட ஒரு வாக்கியத்தை சேர்த்து அனுப்பலாம். Something that will encourage that person. மற்ற நபரை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தை. Let's seek to pursue after love and earnestly desire to prophesy. அன்பை நாடுவோம், விசேஷமாய் தீர்க்கதரிசன வார்த்தை விரும்புவோம். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, please help each one of us உங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. to love like you call us to love. நீர் எங்களை அன்பு கூறும்படி அழைத்தது எப்படியோ அதே போல் அன்பு கூற உதவி செய்யும். And to listen to you so that we can have a word to give to others. மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியாத நமக்கு செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். We pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.